வணக்கம். நான் டாக்டர் ஜெஃப்ரி பேசுறேன். டயபெட்டிஸ் வந்தாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழங்களே அதிகம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சில பழங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்தாமல் நமக்கு பல நன்மைகளை தருகின்றன. நாம் பழங்களை சாப்பிடுறதுனால நமக்கு இதய நோயிலிருந்து விடுதலை கிடைக்குது, உயர் ரத்த அழுத்தம் குறையுது, புற்றுநோய் போன்ற பல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. ஓகே, நீரிழிவு நோய்க்கு ஏற்ற பழங்களை நம்ம பார்த்துடலாம். முதலாவது பிளாக்பெரிஸ். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு, 25. அடுத்தது செரிஸ். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் 22. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 25. அடுத்தது ஸ்ட்ராபெரிஸ். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் 25. அடுத்ததா பியர்ஸ். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் 33. அடுத்ததா சில ஃப்ரூட்ஸை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரூன்ஸ், ஆப்ரிகாட், அவகேடோ, கிவி, பீச்சஸ், பிளம்ஸ். என்ன டாக்டர் கேள்விப்படாத பழங்களா சொல்றீங்க, வாங்குறதுக்கும் அதிக காசுள்ள பழங்களா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற டயபெட்டிஸுக்கு ஏதுவான நல்ல பழங்களை பத்தி பார்க்கலாம். முதலாவது ஆப்பிள். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் 39. பொமிகிரானேட்டும் நீங்க சாப்பிடலாம். அடுத்தது எந்தெந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத குறைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மாம்பழம், பழுத்த வாழைப்பழம், பைனாப்பிள்ஸ், வாட்டர்மெலன், ட்ரைடு கிரான்பெரிஸ், ரைசின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சர்க்கரை நோய் உள்ள உங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.